ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க, பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு அரை கப்பு அரை டம்ளருக்கு நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாங்க. இப்போ அடுப்புல ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கீங்க. இதுல இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்க இதை வறுக்காம கூட பண்ணலாங்க. நீங்க பச்சை பயிறு நல்லா இப்படி வறுத்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த குக்கர்ல நம்ம வறுத்து வச்சிருந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு இதுல தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பச்சை பயிரை 2 டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சிருக்கீங்க. இதுல 5 பல் பூண்டு சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. நடுவில் கீரி எடுத்திருக்கேங்க. இதை சேர்த்திக்கலாங்க. நான் காரம் கம்மியாக தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 2 மிளகாவோ இல்லை 1 மிளகாவோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க. இதை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துறதுனால பருப்பு நல்லா வெந்து வருங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டுக்கலாங்க. ஒரு 6 விசில் வரட்டுங்க. இப்போ பாசிப்பயிறு வேகிற டைம்ல நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்புல தாளிப்பு கரண்டி வச்சிருக்கீங்க. இதுல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு குறைஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ 6 விசில் விசில் அடங்கிடுச்சுங்க. இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்ப பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம தாளிச்சு வச்சிருந்த இந்த கடுகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப இதை நல்லா நம்ம மசிச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம உப்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க. தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க.
இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குங்க. ஸோ டயட் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த இதை செஞ்சு சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாசிப்பயிறு குழம்புங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.